அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு வீடியோவ முழுமையா பாருங்க. 6,00,000 பேருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். புதிய ரேஷன் கார்டு விநியோகம் எப்போது? முழு விவரம் இந்த வீடியோவில் உள்ளது. தமிழகத்தில் கடந்த 6 மாத காலமாக புதிய ரேஷன் கார்டுகள் கிடைக்காமல் பொதுமக்கள் பல அசௌகரியங்களுக்கு ஆளாகி வரும் நிலையில் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது. முதற்கட்டமாக சுமார் 3,00,000 ரேஷன் கார்டுகளை அச்சடிக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருவதாக நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர். புதிய ரேஷன் கார்டுகளுக்கான விநியோகம் எப்போது சீராகும்? ஏற்கனவே விண்ணப்பித்துள்ள அனைவருக்கும் எப்போது கார்டுகள் அளிக்கப்படும் என்பது குறித்த முழுமையான விவரங்களை இந்த பதிவில் காண்போம். பொதுமக்களின் நீண்ட நாள் காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் புதிய குடும்ப அட்டை வழங்கும் பணியை மாநில அரசு அடுத்த வாரம் மீண்டும் தொடங்க உள்ளது. முதற்கட்டமாக ரேஷன் கார்டுகள் விநியோக பணிகளை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது சொந்த சட்டமன்ற தொகுதியான பெரம்பூரில் தொடங்கி வைக்க உள்ளார். அத்துடன் அங்கு பல்வேறு புதிய அரசு வசதிகள் மற்றும் நலத்திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார். விநியோகத்திற்கு தயாரான குடும்ப அட்டைகள். இதில் முதற்கட்டமாக 46,000 பேருக்கு புதிய ரேஷன் அட்டைகள் முழுமையாக அச்சிடப்பட்டு விநியோகிக்க தயாரான நிலையில் உள்ளது. ரேஷன் கார்டு என்பது மலிவு விலை அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டுமின்றி மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பல்வேறு சமூக நலத்திட்டங்களை பெறுவதற்கு மிக முக்கிய ஆவணமாக இருப்பதால் இந்த விநியோக தொடக்கம் ஏழை எளிய மக்களுக்கு பெரும் நிம்மதி அளிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.